والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم جعل الله الكعبة البيت الحرام قياما للناس والشهر الحرام والهدي والخلائد ذلك لتعلموا أن الله يعلم ما في السماوات وما في الأرض وأن الله بكل شيء عليم صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி நாங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறை 2 இருக்கிறோம். குர்பானுடைய நியத்து வச்சிருக்கிறவங்க தன்னுடைய முடிகளை நகங்களை கலையாமல் இருக்கிறது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல் இந்த நாட்களில் நேற்று ஞாபகம் செஞ்ச மாதிரி இயலுமானவரை நாங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆன் திலாவத் செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும், அதிகமாக தக்பீர் சொல்லணும். இந்த நாட்களில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்கள். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற பாடம் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் காபத்துல்லா, அல்லாஹுடைய இல்லம். காபத்துல்லான்றது, காபா என்றது அரபு வார்த்தையில் சதுரத்துக்கு சொல்கிறோம். காபான்னா சதுரம். இந்த காபா என்றதுக்கு, காபத்துல்லா என்றதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அல் பைத்துல் ஹராம் என்று சொல்லுவாங்க, அல் பைத்துல் அதீக் என்று சொல்லுவாங்க, பக்கா என்றும் சொல்லப்படுது, உம்முல் குரா என்றும் சொல்லப்படுது. அதே போல் அல் கிபலா என்றும் அந்த காபத்துல்லா அவர்களுக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆனில் வரக்கூடிய பெயர்களில் மிக முக்கியமான ஒன்று தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல் யத்தவஃபு பில் பைத்துல் அதீக், அவர்கள் பைத்துல் அதீக்கில் தவாப் செய்யட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பைத்துல் அதீக் என்று சொன்னால் திருமிதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா சும்மிய அல் பைத் அல் அதீக் லிஅன்னஹு லம் யظஹர் அலைஹி ஜப்பாருன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த கஅபத்துல்லாஹ்க்கு பைத்துல் அதீக் என்று ஏன் பெயர் சொல்லப்படுதுண்டா, இந்த கஅபத்துல்லாவை ஆட்சி செய்கிறதுக்கு முஸ்லீம் அல்லாத யாருமே வரமாட்டாங்க. இது அல்லாஹுடைய ஒரு வாய்தா. கஅபத்துல்லாவை ஆட்சி செய்கிறது முஸ்லிம்கள் தான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன அவ்வல பைத்தின் wudi'a லின்னாஸி லல்லதி பிபக்கா, மக்களுக்காக இந்த பூமியில் வைக்கப்பட்ட முதலாவது மஸ்ஜித் காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லம் காபத்துல்லா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் முதலாவது வைக்கப்பட்ட மஸ்ஜித் எது? சொன்னாங்க மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லான்னு சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த 2 மஸ்ஜிதுக்கும் இடைப்பட்ட காலம் 40 வருஷம். அதாவது காபத்துல்லாவை கட்டி 40 வருஷத்துக்கு பிறகுதான் மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒரு தொழுகிறது ஏனைய மஸ்ஜிதில் 1,00,000 தொழுகிறதை விட நன்மை கூடி. நாங்கள் இந்த பள்ளியில் 1,00,000 தொழுகிறோம்னு வைங்களேன், அது ஒரு தொழுகல் என்ன செய்யணும், இது செய்யணும். அது இன்னொரு மாதிரி விளங்கி கொள்ளையிலும், காபத்துல்லால் ஒரு தொழுதால் 1,00,000 தொழுத நன்மை கிடைக்கும். துரதிருஷ்டவசம் சில உம்ராக்கு போகிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தவாப் செஞ்சுட்டு டயர்டில் என்ன செய்வாங்க, ரூம்லேயே தொழுது கொள்வாங்க. கிடைக்கிற 10 நாளில் 7 நாள் 8 நாள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருப்பாங்க. மஸ்ஜிது நபவிலே தொழுதாலும் அந்த நன்மை தான், காபத்துல்லால தொழுதாலும் அந்த நன்மை தான். ஆனால் என்ன செய்வாங்க, டயர்டுன்னு சொல்லி பள்ளிக்கு போகாமல் இருப்பாங்க. இப்போ காபத்துல்லால தொழுகிறது ஒரு தொழுகிறது 1,00,000 தொழுகிறது நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
வஸலாத்துன் ஃபி மஸ்ஜிதில் ஹராம் அஃதல் மின் 100,000 ஸலாத்தின் ஃபி மா சிவா. யார் ஒருவர் மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒரு தொழுகையை தொழுகிறாங்களோ ஏனைய மஸ்ஜிதில் 1,00,000 தொழுகை தொழுகிறதை விட மேலானது, சிறப்பானது என்ன? எவ்வளோ பெரிய பாக்கியம்! இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை சரி அந்த காபத்துல்லாஹ் என்ன செய்யணும்? வைத்து வரும். ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு தான் என்ன தேவை? பணம் தேவை. உம்ராக்கு போகிறதுக்கு பணம் தேவையில்லை. நியத்தை வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேரு. ஏலும் போகலாம் இல்லை, ஏலும் நியத்து வச்சா அல்லாஹ் அனுப்பி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். நிறைய வசதியானவங்க உம்ரா மட்டும் முடிக்கிறாங்க, ஹஜ்ஜை முடிக்கிறாங்க இல்லை, பிள்ளைய விளங்குறாங்க. வசதியானவங்களுக்கு ஹஜ்ஜு தான் கடமை, ஹஜ்ஜு செய்யணும் அவங்க கட்டாயம். உம்ராண்டு பெய்த்துக்கு ஹஜ்ஜுக்கு போகிறது வேற விஷயம். ஆனால் உம்ரா மட்டும் பெய்த்துட்டு என்ன செய்யலாது? ஹஜ்ஜை செய்யாமல் ஈக்கலாது. வசதி வாய்ப்பு சந்தர்ப்பம் உடல்ல பலம் ஈக்கிற டைமில் செஞ்சுக்கோங்க. ஹைர் இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கணும். ஒரு தடவையாவது வாழ்க்கையில் அந்த காபத்துல்லாஹ் பார்த்துட்டு மௌத்தாகிடும். எத்தனை தடவை போனாலும் அதுக்கு ஆசை தான் வரும். கேட்டு பாருங்க, காபத்துல்லாஹ்க்கு போய்த்து வெறுத்தடி யார் சார் சொல்கிறாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு ஈர்ப்பை வச்சிருக்கிறான். ஹைர், இந்த காபத்துல்லாவை முதலாவது கட்டியது யார்? சொல்லப்பட்டது முதலாவது மலக்குமார்கள் கட்டினாங்க. இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளில் மலக்குமார்கள் வந்து கட்டினாங்க. ஹதீஸில் அல்லது சில உலமாக்கள் சொல்கிறாங்க மலக்குமார்கள் கட்டினாங்கன்னு. அதுக்கு பின்னால் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டினதாக உலமாக்கள் சொல்கிறாங்க. மூணாவது அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டினாங்க. அது குர்ஆனில் வரக்கூடிய விஷயம். வயர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த காபத்துல்லாவை கட்டினாங்க என்று வருது. அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலே அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதை உருவாக்கிட்டான். காபத்துல்லாவை என்ன செஞ்சிட்டான்? உருவாக்கிட்டான். அதுக்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை கொஞ்சம் கட்டினாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கால அந்த காபத்துல்லா அப்படியே இடிஞ்சு போய் அப்படியே அந்த அடையாளம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அதை கட்டினாங்க என்று சில மக்கள் பேசுகிறாங்க. அதுக்கு பின்னால் அந்த காபத்துல்லாவை சிலவங்க புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. அமாலிக் என்று சொல்கிற ஒரு கூட்டத்தினர்கள் அதை புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. ஜுருகும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்தாங்க. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் குஸை இப்னு கிலாப் என்று சொல்கிறவரும் இந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கிறாங்க. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 35 வயசாக இருக்கிற நேரம் குறைஷிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த காபத்துல்லாவை என்ன செஞ்சாங்க? புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்தில் அந்த காபத்துல்லா புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவருடைய காலத்திலையும் இந்த காபத்துல்லா புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கிறாங்க. கிறிஸ்துக்கு பின் 1630 உஸ்மானியர்கள் துருக்கியில் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற காலம் முராதகான் என்பவரால் இந்த காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. சரி, காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சில அடையாளங்கள் அதில் ஒன்றுதான் அல் ஹஜருல் அஸ்வத். அல் ஹஜர் என்ற கல், அஸ்வத் என்ற கருப்பு நிற கல். திருமிதியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நஸல அல் ஹஜருல் அஸ்வத் மினல் ஜன்னா. இந்த ஹஜருல் அஸ்வத் என்ற கல் வந்து எங்கேயும் வந்தனா சொர்க்கத்திலிருந்து இறங்கி. வஹு அஷத்து பயாதம் மினல் லபன். அது பாலை விட வெண்மையாக இருந்துச்சாம். ஃபஸவ்வதத்ஹு ஹதாயா பனி ஆதம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆதமுடைய மக்களுடைய தவறின் காரணமாக அந்த கருப்பு கல் என்ன செஞ்சிச்சாம்? வெள்ளக்கல் கருப்பு நிறமாக மாறிச்சு என்ற ஹதீஸ் வருது. அதில் ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. ஷியாக்களுடைய அந்த இடிப்பிடியின் காரணமாக அந்த காபத்துல்லா அந்த இப்போ நாங்கள் இப்போ போய்த்து ஹஜருல் அஸ்வத் கல் நாங்கள் பார்க்குறோமே ஃபுல்லாக கருப்பு கல், அது ஃபுல்லாக ஹஜருல் அஸ்வத் கல் அல்ல. அதை நீங்கள் தொட்டு பார்க்குற நேரம் உங்களுக்கு விலகும் ஈச்சப்பல கொட்டை மாதிரி கொஞ்சம் கைக்கு பிடிப்படும். அதுதான் என்ன ஹஜருல் அஸ்வத் கல். அதை கொண்டு போய் உடைச்சி தூளாக்கினத்துக்கு பிறகு ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதை கொண்டு வந்து தான் அந்த கருப்பு கல்லோடு சேர்த்து ஒரு வெள்ளை வட்டைக்கு ஒரு இதொன்று இதாக்கி
அதை பொருத்திக்கிறார். அது ஃபுல்லாக ஹஜருல் அஸ்வத் கல் அல்ல, அதில் நீங்கள் தொட்டா விளங்கும், அதில் கொஞ்சம் அது எங்கட ஈச்சப்பழம் கொட்டைகள் பிடிக்கிற மாதிரி சில சில துண்டுகளையும், அதுதான் ஹஜருல் அஸ்வத் கல். திரும்பின இன்னொரு ஹதீஸ் வருது, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, லயபஅஸன்னஹு அல்லாஹு யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளில் அல்லாஹ் தஆலா இந்த ஹஜருல் அஸ்வத கல்லையும் என்ன செய்வானாம், உயிர்ப்பிப்பானாம், எழுப்பாட்டுவானாம். லஹு ஐனான், அதுக்கு 2 கண்கள் இருக்குமாம். யுபஸிரு பிஹிமா, அந்த 2 கொண்டும் அந்த கல்லு பார்க்குமாம். வலிசானுன் யன்திகு பிஹி, அதுக்கு ஒரு நாவு இருக்குமாம், அந்த நாவை கொண்டு பேசுமாம். என்ன சொல்லும் தெரியுமா? யஷ்ஹது அலா மன் இஸ்தலமஹு பிஹக், அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் அதை தொட்டாங்களோ அவங்களுக்கு சாட்சி சொல்லும், பெருமைக்காக போலுக்காக. இன்னைக்கு பிழையான ஒரு அபிப்பிராயம் உண்டிக்கு, எல்லாரும் காபத்துல்லாவுக்கு போனால் ஹஜருல் அஸ்வத கல்ல முத்தமின்றதுல போட்டி போடும். ஆனால் அதை விட ஒரு பாவம் ஒன்று செஞ்சுட்டு தான் அந்த இடத்துக்கு போகிறேன்னா, எல்லாத்தையும் இழுத்து போட்டு அவருக்கு மேலால் தாண்டி அப்படி ஒரு வரையறைன்னு எங்களுக்கு காட்டப்பட்டில்லை. சிலவங்க என்ன செய்யறாங்கன்னா, சில பெண்களும் ஆண்களோட சேர்ந்து என்ன செய்யற, இறுவிக்கொண்டு கசங்கி கொண்டு போற, அப்படி எங்களுக்கு வழிகாட்டப்பட்டில்லை. அது முத்தமிட்டது ஒரு சுண்ணத்து, சந்தர்ப்பம் கிடைக்காது என்ன செய்யணும், விட்டுடணும். இன்னைக்கு ஒரு ஆள் ஒரு வழிகாட்டியோட பேசிக்கோ நிற்கிற நேரம் அவர் சொன்னார், நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 தடவை உம்ராவுக்கு போய்த்தீங்களா சார், ஒரு நாளும் ஹஜருல் அஸ்வத கல்லை எனக்கு தொடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. போகிற நேரம் எல்லாம் ஆட்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மிதிச்சு கொண்டு போயிட்டு என்ன செய்ய தேவையில்லை, ஒரு சுண்ணத்தை நிறைவேற்ற தேவையில்லை என்று சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சில பெண்களும் நடுநிசையில் ராவில் எழும்பி போகிறாங்க, தனியாக போகிறாங்க, ஹஜருல் அஸ்வத கல்லை முத்தமிடணும் என்று. யாருக்கு இடையில போகிற, ஆண்கள்கிட்ட இடையில நெருங்கி கொண்டு போகிறாங்க. வாரவங்க மலக்குகள் அல்லே, கபத்துல்லாலே என்ன நடக்குது, பாவங்கள் பார்வைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லன்றது அது நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றத்துக்காக வேண்டி தான் தொடணுமே தவிர பெருமை பாராட்டுறதுக்கு நான் போனேன் புட்டிச்சேன்டா என்னை விட்டு ஆள் இல்லை என்று சொல்லப்படாது. நல்லா விளங்கிக் கொள்ளணும், ஹஜருல் அஸ்வத கல்ல முத்தமிடுறது என்றது இபாதத்துன், ஒரு இபாதத்தான், ஃபர்ல் அல்ல, ஒரு சுன்னத்து. வத்திபாஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து. வலைஸ இஅ்திகாதன் பிஅன்னஹு யன்ஃபஉ அவ் யதுர் பிதாத்திஹி, உறுதி கொள்ளக்கூடாது ஹஜருல் அஸ்வத கல்ல பிடிச்சா நலவு கிடைக்கும், பிடிக்காட்டி நலவில்லைன்றது நாங்கள் வச்சுக்கொள்ளக்கூடாது. இந்த பாருங்க, ரிமோட்டுக்கு பேத்தும் ஹஜருல் அஸ்வத கல்ல பிடிக்கலே, பாக்கியம் இல்லையே, அப்படி ஒன்று இல்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜருல் அஸ்வத கல்ல மித்தமிட்டு சொன்னாங்களாம், வகால இன்னி லஅலமு இன்னக ஹஜரு, சொன்னாங்களாம் நிச்சயமாக நான் அறிகிறேன் நீ ஒரு கல், லா ததுர் வலா தன்ஃபா, உன்னால பிரயோசனமும் இல்லை, உன்னால நஷ்டமும் இல்லை, இடையூறும் இல்லை. வலவுலா இன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்பலுக, நான் உன்னை ரசூலுல்லாஹ் முத்தமிடுறதை காணாமல் இருந்திருந்தால் மா கப்பல்துக, உன்னை நான் என்ன செஞ்சிக்க மாட்டேன், முத்தமிட்டே இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ புகாரில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிற ஹதீஸ். அப்போ அது ஒரு ஹஜருல் அஸ்வத் என்றது ஒரு கல், அதை 7 மண்டா முத்தமிடுவோம், இல்லாட்டி வேலையை விட்டுட்டு என்ன செய்யணும், மற்ற அமல்களை செய்ய வேண்டியதுதான். காபத்துல்லாஹுல கிழக்கு மூலையில் ஒரு முனையில் தான் இந்த கல் என்ன செய்யப்பட்டிருக்குது, வைக்கப்பட்டு இருக்குது. அடுத்த ஒரு அடையாளம் தான் ருக்னுல் யமானி என்று, அது காபாவிட வலது முனையில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் அந்த ருக்னுல் யமானி என்று சொல்லப்படும். தவாப் செய்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை தொட்டுட்டு தான், அதை தொட்டுட்டு தவாஃபும் ஆரம்பிப்பாங்க. தொடுறது தான் சுன்னத்து, முத்தமிடுறது அல்ல. ஆனால் ஹஜருல் அஸ்வத கல்லை முத்தமிடுறது தான் சுன்னத்து, ருக்னுல் யமானில் இருக்கிற அந்த இடத்த தொடுறது தான் சுன்னத்து. அதே போல் காபத்துல்லாவோட முன்னால் இருக்கிற ஒரு முக்கியமான அடையாளம் தான் மகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இடம். அது மகாம் இப்ராஹிம் என்ற என்ன, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செஞ்சு கொண்டு இருக்கிற நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லை ஒன்றை வச்சு தான் அதை என்ன செஞ்சாங்க, கட்டினாங்க. கட்டிட்டு ஒரு இடத்துல வச்சு அந்த கல்லை வச்சு அதில் உட்கார்ந்தாங்க. ஒரு சில ரிவாயத்துகளில் வருது அந்த கல் ஒசந்ததாகவும் ஒரு ரிவாயத்தில் வருது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நினைவுக்காக என்ன செய்யப்பட்டிருக்குது, மகாம் இப்ராஹிம் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு உட்கார்ந்த இடம். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம்தான் தஜ்ஜால். தஜ்ஜால்
உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் போவான், காபத்துல்லாவுக்கும் மஸ்ஜிதுல் நபவிக்கும் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யப்கா பலதுன் இல்லா வதிஹு தஜ்ஜால் இல்லா மக்கா வல் மதீனா ஃபஇன்னஹு லா யதுகுலுஹுமா இல்லா வஅலா குல்லி நக்பின் மின் அக்பாபிஹா. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, தஜ்ஜால் எல்லா ஊருக்கும் போவான், மக்கா மதீனாவை தவிர, அதில் அவனால் நுழைய முடியாது. ஒவ்வொரு நுழைவாயிலையும் மலாயிக்கத்துன் சாஃபீன யஹ்ருசுனஹு வயம்னஊனஹு மின் துகூலிஹிமா. அந்த ரெண்டு காபத்துல்லாவுக்கும் மஸ்ஜித் நபவியுடைய ஒவ்வொரு நுழைவாலையும் பரிசுத்தமான மலக்குமார்கள் இருந்து கொண்டு தஜ்ஜால் வராமல் என்ன செய்வாங்க, தடுத்து கொண்டு இருப்பாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, யஜூஜ் மஜூஜ் வெளியாகினத்துக்கு பிறகும் என்ன நடக்குமா, காபத்துல்லால தவாப் ஹஜ் நடக்கும். வலா தக்கூமு ஸாஅ ஹத்தா யஅதிய யௌமுன் லா யுஹஜ்ஜு ஃபீஹி இலல் கஅபா. எப்போ காபத்துல்லால ஹஜ் நடக்காமல் இருக்குமோ, தவாஃப் நடக்காமல் இருக்குமோ, அப்போ என்ன செஞ்சிடும், உலகம் அழிய ஆரம்பிச்சு. சொல்லுவாங்க உலமாக்கள், இந்த உலகத்துடைய ரூஹு தவாஃப் தான். எப்போ தவாஃப் நிற்குமோ இந்த உலகம் என்ன செஞ்சிடும், அழிய ஆரம்பிச்சிடும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஹ்திமுல் கஅபா து சுவைகத்தைன் மினல் ஹபஷா. அபுசீனியாவிலிருந்து வந்த ஒரு மெலிந்த 2 கால்களை கொண்ட ஒரு மனுஷன் தான் காபத்துல்லா என்ன செய்வானாம், உடைப்பான். ரஜுலுன் அஸ்வத் அகஅஸஸ் சாகைன். அவர் ஒரு கருப்பு நிற மனிதராக இருப்பார், வளைந்த கால்களுடையவர். என் குசுவா ஹஜரன் ஹஜரன், ஒவ்வொரு கல்லாக என்ன செய்வார், உடைச்சி 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 காபத்துல்லா அப்படியே இடிச்சிடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. காபத்துல்லா பற்றி நிறைய சப்ஜெக்டுகள் வார நேரங்களை கவனத்தில் கொண்டு சில முக்கியமான விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நியத்து